மெமரைசேஷன் வந்து ரீடெக்ஸ் ப்ரோக்ராம்ல என்ன அப்படின்னா அதுவும் பர்டிகுலரா ரீசெலக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து என்னன்றது நம்ம போக போக வந்து புரியும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியா அக்சஸ் பண்றதுக்கும் சரி, இல்ல டேட்டாவை கம்ப்யூட் பண்றதுக்கும் சரி, அதாவது ஸ்டோர்ல இருந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்கும் அதை வந்து கம்ப்யூட் பண்றதுக்கும் நமக்கு வந்து ஒரு ஈஸியான விஷயம் அப்படின்னா நம்ம ரீசெலக்ட் வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செலக்டார்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். பெருசா ஒன்றும் இல்லைங்க. செலக்டார்னா என்னன்னா ரீடெக்ஸ்ல இருந்து ஒரு ஆர்குமெண்டா வந்து பாஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம எங்கேருந்து வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம். ஸோ சும்மா அந்த டு டூ ஸ்லைஸ்லேயே கீழே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. இங்க வந்து நேம் இனிஷியல் ஸ்டேட் இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ நான் இதை வந்து விட்டுட்டு அப்படியே யூசருக்கு இருக்கு. ஸோ ஓகே, நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் வந்து இங்கே கீழே வந்து எழுதிக்கிறேன். என்ன அப்படின்னா கான்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். இனிஷியல் ஸ்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னா என்னோட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்குள்ள தான் என்னோட இது இருக்கும். ஸோ நான் என்ன வைக்கிறேன், யூசர்ஸோட அரே வேணும். ஸோ நான் அதில் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசருக்கு வந்து எப்படி வந்து ஐடி இருக்கும், அவரோட நேம் இருக்கும். ஸோ நேம் வந்து இருக்கும். அடுத்து வந்து ஆக்டிவா இருக்காங்களா இல்லையா. இப்போ நம்ம ஒரு சோஷியல் மீடியா ஆப் எழுதுறோம் அப்படின்னா இப்போ வந்து ஆக்டிவ் சீன் வந்து இருந்துச்சு, இந்த மாதிரி ஆக்டிவ்ல இருக்காங்க அப்படின்னா நம்ம காட்டுவோம்ல. ஸோ நம்ம அதை வந்து ஆக்டிவ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா இதே மாதிரி இன்னொரு ஐடி வந்து வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து நேம் வந்து சும்மா கோடர் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். இதுலயும் வந்து ஆக்டிவ் வந்து ஜஸ்ட் வந்து ட்ரூன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்ன்றதுனால நான் இப்படியே போட்டுக்கிறேன். இல்லை நம்ம இதை ஃபால்ஸாக கூட நம்ம இப்போ பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று ஃபால்ஸ் டூ ஏதோ ஒன்று நம்ம எப்படி வேணா வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட இனிஷியல் ஸ்டேட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து செலக்டாஸ் பற்றி பேசணும்ல. ஸோ செலக்டாஸ் வந்து எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க. எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட், எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட். இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா செலக்ட் யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேரியபிளுக்கு நேம் வைக்கிற மாதிரி வந்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஸ்டேட் ஆக்ஷன் கிடையாது, வெறும் ஸ்டேட் மட்டும்தான் வரும். ஸோ அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டேட் டாட் இங்கே நம்ம நேம் வச்சிருப்போம்ல இந்த யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ நான் இதை எங்கேயாவது வேற எங்கேயாவது வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னால் வந்து இதை வந்து எடுத்துக்க முடியும். இது வந்து நான் இப்போ வந்து யூ செலக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டு நான் இங்கே என்னால் வந்து புல் பண்ணிக்க முடியும். நான் அதை வந்து யூ செலக்டார் வீடியோலேயே வந்து பேசியிருந்தேன். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பேசின மாதிரி கஸ்டம் செலக்டர்ஸ் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படின்றதையும் வந்து நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். இது எல்லாமே வந்து ஜஸ்ட் டாபிக்ஸ் தான். இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ப்ராஜெக்ட் போகும்போது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட்ல போகும்போது நான் ஒவ்வொரு கான்செப்டையும் வந்து செலக்டார்ஸ், டிஸ்பேட்ச் இதெல்லாம் வந்து என்னன்றதை நான் சொல்ல முடியாது. ஸோ அதனாலதான் அதுக்கான ப்ரீ ரிக்வசிட் மாதிரி இது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் போகும்போது வந்து சூப்பரா வந்து நம்ம பாட்டுக்கு கோட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கஸ்டம் செலக்டார்ஸ் வந்து எப்படி பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து கஸ்டமா ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு செலக்டார்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம டேட்டா வந்து ஸ்டேட்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து வெறும் ஆக்டிவ் யூசர்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன இதுல இருந்து வந்து எனக்கு என்ன வரும்னா ஆக்டிவ்ல வந்து ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டும் இருக்கு. ஸோ எனக்கு ரெண்டுமே தான் வரும் யூ செலக்டரை போட்டு புல் பண்ணேன் அப்படின்னா. இப்போ நான் கஸ்டமா ஏதாவது கஸ்டமா செலக்டர்ஸ் கிரியேட் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னா என்னால வந்துட்டு பர்டிகுலரா அதை மட்டும் வந்து ஆக்டிவ் வந்து ட்ரூல இருக்கிறது மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்டே நான் வந்து எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் ஆக்டிவ் யூசர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு செட் பண்ணிடுறேன். செலக்ட் ஆக்டிவ் யூசர்ஸ். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டேட் வந்து வரும். ஸோ நான் அந்த ஸ்டேட்ல இருந்து எடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் டாட் யூசர்ஸ் இதையும் வந்து எடுத்துட்டு இங்க வந்து ஃபில்டர் போடுறேன். ஸோ ஃபில்டர்ன்றது போடுறேன். ஸோ ஃபில்டர் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா அது வந்து யூசர் வரும். ஸோ இந்த யூசரை வந்து யூசர் டாட் ஆக்டிவா இருந்தாங்கன்னா மட்டும் எனக்கு ஷோ பண்ணு, இல்லைன்னா ஷோ பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் பிரேக் பண்ணிப்பேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாவே புரியும். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த செலக்டார்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மொத்தத்தையும் எல்லாத்தையுமே வந்து எனக்கு எடுத்து கொடுக்கும். இது வந்து கஸ்டம் செலக்டார்ஸ். இந்த கஸ்டம் செலக்டார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து யூசர் டாட் ஆக்டிவ் வந்து ட்ரூவா இருக்கிறது மட்டும் எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு வந்து சொல்றேன். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் ஃபால்ஸ் வேணும்னாலும் அதையும் வந்து கண்டிஷன் மாற்றி வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து மெமரைஸ் பண்ணாமல் பண்ணுறதுனால என்ன இது வந்து செலக்டாஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெமரைசேஷனும் வந்து இதில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மெமரைசேஷன் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காம்பனண்ட் ஒவ்வொரு வாட்டி ரன் ஆகும் போதும் திருப்பி இது ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கும். அதனால இந்த செலக்டாரும் மறுபடியும் ஓடிட்டே இருக்கும். இப்போ இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதுல வந்து எதுவுமே மாறவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல மாறவே இல்லை, ஆக்டிவ் வந்து ட்ரூலே இருக்கு அப்படின்னாலும் திருப்பி எனக்கு அந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆச்சுன்னா இது மொத்தமும் எனக்கு வந்து ஆகும். இது வந்து இப்போ 1 2ன்றதுனால பிரச்சனை கிடையாது. இதே வந்து ஒரு 10 லட்சம் 10 மில்லியன் இந்த மாதிரி வச்சு யோசிச்சு பாருங்க. ஸோ நிறைய வந்து வரும்ல. ஸோ அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மெமோரைஸ் பண்ணணும். அதை மெமோரைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெலக்ட் அப்படின்னு சொல்லி வந்து
ஒரு லைப்ரரி இருக்கு. இதை வச்சு நம்ம வந்து மெமரைஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டேட்டாவை வந்து கேட்ச் பண்ணி வச்சுக்கும். ஸோ பிளாக் ஸ்கிரீனுக்கு போயிடலாம். ஸோ பிளாக் ஸ்கிரீன் போயிடுச்சு. ஸோ இதை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரீசெலக்ட் லைப்ரரி என்ன பண்ணுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட காம்போனன்ட்னு வச்சுக்கோமே. இதுதான் வந்து நம்மளோட காம்போனன்ட். இதுக்குள்ளதான் என்னோட யூசர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் அப்படின்றத வச்சுக்கலாம். இது வந்து காம்போனன்ட் சின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரீசெலக்ட் லைப்ரரி என்ன ஃபர்ஸ்ட் ரீசெலக்ட போடுறதுக்கு மெமரைஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இது ஒவ்வொரு வாட்டி நடக்கும் போது இதுலயும் எந்த சேஞ்சும் இல்லைனாலும் இது திருப்பி திருப்பி ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு வாட்டி அந்த காம்போனன்ட் கால் ஆகும் போதும் இந்த காம்போனன்ட் கால் ஆகும் போதும் இந்த காம்போனன்ட் கால் ஆகும் போதும் இது வந்து திருப்பி திருப்பி ஓடிட்டே தான் இருக்கும். இதுல எந்த சேஞ்சும் இல்லைனாலும். ஸோ இது வந்து நமக்கு அன்னெசரி ரீரெண்டர். இதனால என்ன ஆகும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது ஆகும். இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெமரைஸ் பண்ணலாம். மெமரைஸ் பண்றது அப்படின்னா இது வந்து நம்ம நிறைய விதமா மெமரைஸ் பண்ணலாம். ஆனா நான் ரீசெலக்ட் வச்சு பண்றேன். ஏன்னா இதுதான் வந்து காமனா வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ரீசெலக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேட்ச் பண்ணி வச்சுக்கும் இந்த ரிசல்ட்டை. இதுல இருந்து இப்ப வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்னென்னலாம் ஆக்டிவ் யூசர்ஸ் யாரா இருக்காங்களோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கேட்ச் பண்ணி வச்சுக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட கேட்சு. ஸோ ஸோ இந்த கேட்ச்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு என்னோட டேட்டா எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதுல எந்த சேஞ்சும் இல்லைன்னா இது வந்து எனக்கு இங்கேருந்தே எடுத்து இந்த காம்போனன்ட்டுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து மெமரைஸ் பண்றது. ஸோ இதனால வந்து என்ன ஆகும்னா அன்னெசரியா ரீரெண்டரை வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெலக்ட் வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம வந்து என்பிஎம்ஐ. ஸோ இந்த மாதிரி டெர்மினல் ஓடிட்டு இருக்கு. இதை நம்ம கட் பண்ணாம இன்னொரு வாட்டி போகணும் அப்படின்னா பக்கத்துலேயே இந்த பிளஸ் அமுக்குனீங்கன்னா வரும். ஸோ இங்கே என்பிஎம்ஐ ரீசெலக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால வந்துட்டு மெமரைஸ் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இந்த மீன் டைம் வந்து எப்படி வந்து மெமரைஸ் செலக்டாரை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றது அப்படின்றது வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட் மறுபடியும் வந்து இது எக்ஸாம்பிள்ன்றதுனால நான் இங்கே வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட். ஸோ கிரியேட் செலக்டார்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வரும். ஸோ கிரியேட் செலக்டார். ஸோ இது வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடெக்ஸ் டூல் கிட்லேருந்து வந்து எடுத்துடக்கூடாது. இதை வந்து ரீசெலக்ட்லேருந்து வந்து எடுக்கணும். ஸோ செலக்டார் ஃப்ரம் ரீசெலக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வந்துருச்சு. ஸோ நமக்கு இது ரன் ஆகி முடிஞ்சதுனால நமக்கு ரீசெலக்ட் ஆப்ஷன் வந்து இங்கே விஎஸ் கோட்லேயே வந்து காட்டுது. ஸோ இந்த மாதிரி கிரியேட் செலக்டா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் தெரியும்ல. ஸோ அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் மறக்காம அந்த வீடியோ ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா கிரியேட் செலக்டார்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் யூசர்ஸ் வந்து இது பண்ணிடலாம். கான்ஸ்ட் செலக்ட் யூசர்ஸ்னு ஆல்ரெடி இருக்கு. ஸோ 2 S போட்டுக்கிறேன். ஸோ ஒரு டிஃபரன்சியேஷனுக்காக தான் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இருக்குல்ல ஸ்டேட் டாட் யூசர்ஸ் இந்த யூசர்ஸை வந்து எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ மெமரைஸ் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுறேன். செலக்ட் ஆக்டிவ் யூசர்ஸ். ஸோ இங்கேயும் வந்து 2 S போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு இங்கே ஆல்ரெடி வந்து இந்த எப்படி வந்து கஸ்டமா செலக்ட் பண்றதுன்றதுக்காக வச்சிருக்கோம். அதனால நான் 2 S போட்டுக்கிறேன். இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் செலக்டார் இருக்குல்ல. ஸோ இந்த கிரியேட் செலக்டாரை வந்து போட்டுக்கிறேன். இது நல்லா கவனிக்கணும். ரீசெலக்ட்லேருந்து வருது எனக்கு. ஸோ இதை வந்து போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் யூசர்ஸ் இருக்குல்ல செலக்ட் யூசர்ஸ் 2 S உள்ளது. இதை நம்ம வந்து இங்க வந்து என்னோட எல்லா யூசர்ஸும் வரும். ஸோ அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் ஃபில்டர் பண்றேன். இதுக்குள்ளேயே நான் என்னால் வந்து ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து யூசர்ஸை வந்து இதில் போட்டுக்கிறேன். ஸோ யூசர்ஸை ஸோ நான் இங்கேருந்து எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் டாட் ஃபில்டரு. ஸோ ஃபில்டர்ல என்ன பண்றேன் அப்படின்னா யூசர் டாட் ஆக்டிவா இருக்கிறவங்க மட்டும் எனக்கு வேணும். ஸோ நான் இங்க வந்து 2 விதமா பண்ணியிருந்தேன்ல. ஃபர்ஸ்ட் வந்து மொத்தத்தையும் எடுத்து கொடுக்குற ஒரு செலக்டாரு. அடுத்தது வந்து ஃபில்டர் மட்டும் பண்ணி நமக்கு அதை மட்டும் கஸ்டமா யூஸ் பண்ற ஒரு கஸ்டம் செலக்டாரு. இப்போ நம்ம ரீசெலக்டர்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 2த்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி தான். ஸோ இந்த கிரியேட் செலக்டார் வந்து நமக்கு வந்து 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். ஒன்று வந்து என்னென்னலாம் வந்து யூசர்ஸ் இருக்கோ அது வந்து எல்லாத்தையுமே அந்த செலக்டார்ல உள்ள எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கும். எடுத்துட்டு நான் இங்கேயே வந்து ஃபில்டரும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபில்டர் பண்றதுல தான் நான் வந்து யூசர் டாட் ஆக்டிவ் வந்து ஃபில்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து போய் செக் பண்ணும். இப்போ நம்ம பிளாக் ஸ்கிரீன் போயிடலாம். ஸோ இப்போ இது வந்து போய் செக் பண்ணும். இப்போ இந்த யூசர்ஸ்ல வந்துட்டு ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து போய் செக் பண்ணும். ஸோ இந்த கேட்ச் வந்து போய் செக் பண்ணும். ஸோ இப்போ இங்க எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு மறுபடியும் வந்து இங்கேருந்தே எனக்கு இந்த டேட்டா வந்து எடுத்து கொடுத்துரும்.
திருப்பி போய் இங்க ரீரெண்டர் ஆகணுன்ற அவசியம் வந்து இங்க ஆகவே ஆகாது. ஸோ இதுதான் வந்துட்டு மெமரைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு சில இடத்துல வந்து யூஸ் ஆகும், ஒரு சில இடத்துல வந்து இது வந்து தேவையில்லாத விஷயமா இருக்கும். ஸோ எப்போ பார்த்தாலுமே வந்து மெமரைஸ் இப்போ இது வந்து நல்ல விஷயம், ரீரெண்டர் ஆகாது, அப்ப நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா ஸ்பீடா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து மெமரைஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. எப்பொழுதும் மெமரைஸ் பண்றதும் வந்து அது அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் கண்ணா பின்னான்னு எதோ வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எங்க தேவையோ அங்க மட்டும்தான் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணணும். தேவையான இடத்துல மட்டும் பார்த்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூ செலக்டர்ல இருந்து எப்படி புல் பண்றது அப்படின்றதெல்லாம் நான் யூ செலக்டர் வீடியோலயே போட்டிருந்தேன். ஸோ நான் அது வந்து இங்க தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மறக்காம எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு கண்டிப்பா கிளியர் பண்ண பாக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.